ஹை ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற கவிதை பேழையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடலில் பார்த்தோம் அப்படின்னா கப்பல் எவ்வளோ அழகாக வரும், அதான் கவிஞர் வர்ணித்து சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு கடலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கடலை பார்த்தீங்க அப்படின்னா கடலும் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு தோணும். இதே நீங்கள் ஒரு சோகமாக இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, அப்போ கடலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடலில் வரக்கூடிய கப்பலை அப்படியே கவிஞர் வர்ணித்து சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். உலகிழந்தன்ன உருகெழு வங்கம். உலகிழந்தன்ன, இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட நிலையை மாறி உருமாறி ஒரு கப்பல் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கப்பலும் அழகாக இருக்குது அப்படிங்காங்க. உரு அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற அர்த்தம். வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படிமோ. அப்போ கப்பல் அந்த அளவுக்கு இந்த உலகத்து அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அழகா இருக்கு. புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல. புலவுத்திரை, புலால் நாற்றம், கவிச்சி வாடை அப்படிம்பாங்க. கடலில் என்ன இருக்கும், அதிகமாக மீன் உயிரினங்கள் இதான இருக்கும். அதை அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா இறந்தும் போகும். அதோட ஸ்மெல் எல்லாமே அங்கே தான் அடிக்கும், அந்த வாடை எல்லாமே அங்கே தான் அடிக்கும். அப்போ அந்த புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல் அப்படிங்காங்க. அந்த கடலில் பார்த்தோம் அப்படின்னா நீரை புலந்துட்டு கப்பல் வருதான். நீரிடை போல, போல அப்படின்னா பிளக்க, அந்த தண்ணியை அப்படியே பிளந்துட்டு கப்பல் வருது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய கப்பல் கடலில் பார்த்தோம் அப்படின்னா வரும்போது முன்னால் தண்ணி அப்படியே சீவிட்டு கீறிட்டு ரெண்டு பக்கமும் தண்ணி போகும், அப்படி தானே, அப்படியே புலந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைசல இயற்கை வங்கூல் ஆட்ட. இரவும் எல்லையும், இரவும் எல்லைன்னா என்னது, இரவுனா உங்களுக்கு தெரியும் நைட்டு அப்படிங்கிறது. எல்லை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பகல். எல்லோட அர்த்தம் பகல். அப்போது இரவும் பகலும், இரவும் பகலும் அசைவின்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட. அந்த வங்கூல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காற்று. காற்றுனால தானே கப்பல் வருது. இப்போ கப்பல் எப்படி கடலில் வருது, காற்றை பயன்படுத்தி அது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அசைஞ்சு வருது. அந்த காற்று பார்த்தோம் அப்படின்னா இரவும் பகலும் அசைவின்றி நிற்காமல் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால பார்த்தோம் அப்படின்னா கப்பல் விரைசலல் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எதனால, அந்த காற்றுனால பார்த்தோம் அப்படின்னா வேகமாக கப்பல் இரவும் பகலும் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்காங்க. கோடுயர் திணிமணல் அகந்துரை நீகான் மாட ஒல்லேதி மருங்கறிந்து ஒய்ய. கோடுயர், கோடுயர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கரை உயர்ந்த. இப்போ கடற்கரை எப்படி இருக்கும், ஹார்பர் எப்படி இருக்கும். கடல் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருக்கும், ஹார்பர் அதோட ஹைட்டாக கட்டியிருப்பாங்க, அப்படி தானே. அதான் கோடுயர். அந்த கலங்கரை பார்த்தோம் அப்படின்னா உயரத்தில், மணல் மேலோட அதுக்கு மேலே உயரத்தில் இருக்குது. அகந்துரை நீகான், நீகான் அப்படின்னா கப்பலை ஓட்டக்கூடியவன். அவன் கப்பலை எப்படி ஓட்டிட்டு வரான் அப்படின்னா மாட ஒல்லொரி மருங்கு அறிந்து ஒய்ய. மாட ஒல்லொரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸு, லைட்டு. அவன் அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் அதை பார்த்து அவன் எந்த திசையில் வரணும் அப்படிங்கிறத அறிஞ்சு அதை நோக்கி வாரான் அப்படிங்காங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா கோடுயர் திணிமணல். மணல் மேட்டில் அப்படின்னா அந்த உயர்ந்த இடத்துல அந்த லைட் ஹவுஸ் இருக்குது, கலங்கரை விளக்கம் இருக்குது. அதை பார்த்து நீகான், அந்த கப்பலை செலுத்தக்கூடியவன், கப்பலை ஓட்டக்கூடியவன் மாட ஒல்லொரி மருங்கு அறிந்து ஒய்ய. மாட ஒல்லெரி, அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து அவன் வாரான் அப்படிங்காங்க. இதோட ஆசிரியர் மருதன் இளநாகனார். ஓகே, நம்ம அடுத்ததில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பாடலை பார்த்துருப்போம். இப்போ உரு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருள். போல, பிளக்க, அப்படியே அந்த தண்ணியை பிளந்துட்டு வந்தது அப்படின்னோம். வங்கூல் அப்படின்னா காற்று. இரவும் எல்லும் பகல், எல் பகல் அப்படின்னோம். அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே காற்று வந்துக்கிட்டே இருக்குது. அது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா கப்பலும் வருது அப்படிங்காங்க. நீகான், அந்த கப்பலை ஓட்டுறவன், நாவாயை ஓட்டக்கூடியவன். வங்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கப்பல். எல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பகல். கோடுயர், கோடுயர் அப்படின்னா கரை உயர்ந்த அந்த மேடு. மாட ஒல்லொரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கலங்கரை விளக்கம். அடுத்தது நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள் ஒருத்தர்.
கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை இவர் தான் வந்து பாடியிருப்பார். அதனால தான் இவர் வந்து மருதன் இள நாகனார் அப்படிங்காங்க. ஏன்னா வந்து மருதத்திணை பாடுறதுல இவர் தான் வந்து வல்லவர். அகநானூறு பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். புலவர் நிறைய பேர் சேர்ந்து பாடின 400 பாடல் அதில் வந்து இருக்குது. இந்த நூலை பார்த்தோம் அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய 255 பாடலை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்களில் என்னெல்லாம் வரும்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பதிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஓகே, இதே மாதிரி வந்து 10 பாட்டில் என்னெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு செயலாக வந்து போட்டே வரோம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா முக்கியமான செயலும் போட்டிருப்போம். இப்போ நம்ம வந்து ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டே வரோம். ஸோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.